முருகாசரணம். காலனார் வெங்கோடும் தூதர் பாசங்கொடன் காலினார் தந்துடன் கொடு போக காதலார் மைந்தரும் தாயராரும் சுடும் கானமே பின்தொடர்ந்து அலராமுன் சூலம் வாழ் தண்டு செஞ்சேவல் கோதண்டமும் சூடு தோளும் தடன் தீருமார்பும் தூய தாழ் தண்டையும் காண ஆர்வம் செய்யும் தோகை மேல் கொண்டு முன் வரவேணோ காலம் பரன் பாலதாக அஞ்சிடும் தேவர் வாழ அன்றுகந்து ஆமோதியும் ஆரவாரம் செய்யும் வேலை மேல் கண் வளர்ந்து ஆதிமாயன் தன்னன் மருகோனே சாலி சேர் சங்கீனம் வாவி சூழ் பங்கயம் சாரல்லார் செந்திலம் பதி வாழ்வே தாவு சூரஞ்சி முன் சாயவே கம்பெரும் தாரை வேலுந்திடும் பெருமாளே சூலம் வாழ் தண்டு செஞ்சேவல் கோதண்டமும் சூடு தோளும் தடன் தேருமார்பும் தூய தாழ் தண்டையும் காண ஆர்வம் செய்யும் தோகை மேல் கொண்டு முன் வரவேணோ தூய தாழ் தண்டையும் காண ஆர்வம் செய்யும் தோகை மேல் கொண்டு முன் வரவேணோ வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹராம். செந்தில் வாழாண்டவனுக்கு அரஹரோஹரா. முருகாசரணம். முருகாசரணம். அருணகிரிநாதர் பாடின இந்த அருமையான திருப்புகழ் பாடலோட ஆழமான அர்த்தத்தை நம்ம இன்னைக்கு வாழற வீர வாழ்க்கையோடு ஒப்பிட்டு ஒரு அழகான பக்தி உரையாடலை நம்ம பார்க்கலாமா? வாங்க. அன்பான அன்பீக நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அருணகிரிநாத சுவாமிகள் எழுதிய திருச்செந்தூர் முருகனை நோக்கி பாடின ஒரு உன்னதமான திருப்புகழ் பாட்டு. நாம எல்லோரும் ஓடிக்கிட்டே இருக்கோம். எதுக்கு ஓடுறோம்? எப்போ நிப்போன்னு தெரியாமலே ஓடுறோம். ஆனா ஒரு நாள் இந்த ஓட்டம் கட்டாயமா நிற்கும். அந்த நிமிஷத்தை பத்தின ஒரு விழிப்புணர்வையும் அதிலிருந்து நம்மை காக்கிற முருகனோட கருணையையும் தான் இந்த பாட்டு சொல்லுது. காலனார் வெங்கொடுன் தூதர் சங்கொடன் காலினார் தந்துடன் கொடுபோக காதலார் மைந்தருள் தாயாருள் சுடுங் கானமே பின்தொடர்ந் தளராமுன். இதன் விளக்கம் அருணகிரிநாதர் சொல்றார். ஒரு நாள் எமதூதர்கள் பாசக்கயிற்றை வீசி என் உயிரை இழுத்துக்கிட்டு போக வருவாங்க. அப்படி அவங்க கொண்டு போகும்போது என் மேல் உயிரையே வச்சிருக்கேன்னு சொன்ன என் பிள்ளைகள், என் மனைவி, என் தாய் எல்லோரும் சுடுகாடு வரைக்கும் பின்னாடியே வந்து அழுதுட்டு அப்புறம் என்னை அங்கேயே விட்டுட்டு வந்துடுவாங்க. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம 24 மணி நேரமும் மொபைல் ஃபோன், ஆஃபீஸ் டார்ஜெட், பேங்க் பேலன்ஸ், இன்சூரன்ஸ், சொத்து சேர்க்கறதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். என் குடும்பத்துக்காகத்தான் இதையெல்லாம் பண்றேன்னு சொல்றோம். ஆனா நமக்கே உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்கும்போது அந்த கண்ணாடி திரைக்கு வெளியே தான் நம்ம சொந்தங்களால நிற்க முடியும். நாம சம்பாதிச்ச காசோ காரோ இல்லை நம்ம ஃபோனோ இருக்கிற லட்சக்கணக்கான கான்டாக்டோ கூட நம்ம கூட வரப்போறது இல்லை. சுடுகாடு வரைக்கும் வந்து அழுதுட்டு எல்லோரும் அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. இதுதானே உலக யதார்த்தம். அடுத்த வரி, சூலம்பாள் தண்டு செஞ்சேவல் கோ தண்டமும்
சூடுதோளும் தடன் திருமார்பும் தூயதாள் தண்டையும் காண ஆர்வம் செய்யும் தோகை மேல் கொண்டு முன் வரவேடும் என்கிறார். அப்படி எல்லோரும் என்னை கைவிடுற அந்த கடைசி நிமிஷத்துல நான் பயந்து அலறதுக்கு முன்னாடி, முருகா, நீ உன் கைகள்ல சூலம், வாள், தண்டு, கோதண்டம் ஏந்தி உன் செஞ்சேவல் கொடி பறக்க கம்பீரமான தோள்களோடும் அழகான திருமார்போடும் கால்கள்ல சிலம்பொலிக்க மயில் வாகனத்துல ஏறி எனக்கு முன்னாடி வந்து நிக்கணும்பா அப்படின்னு அருணகிரிநாதர் உருகி வேண்டார். இதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு, இப்போ நாம் ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கோன்னு வச்சுப்போம். சுற்றி எல்லோரும் கைவிட்டுட்டாங்க. அப்போது இசட் செக்யூரிட்டியோட பயங்கரமான ஆயுதங்களோட ஒரு பெரிய கமாண்டோ படை வந்து நம்மை காப்பாத்தினா எப்படி இருக்கும்? ஒரு நிம்மதி வரும் இல்லை? அதை விட கோடி மடங்கு நிம்மதி மரண பயத்தில் நடுங்கும் போது கையில் ஆயுதங்களோடு நம்மை காக்க வர்ற முத்துக்குமரனை பார்க்கும் பொழுது கிடைக்கும். அடுத்த வரி என்ன சொல்றாருன்னா, ஆலகால் அம்பரன் பாலதா காஞ்சிடும் தேவர்வாள் என்று கந்தமூதியும் ஆரவாரம் செய்யும் வேலை மேல் கண் வளர்ந்த ஆதிமயன்றனன் மருகோனே என்று சொல்கிறார். இதன் பொருள், முருகன் சாதாரணமானவர் இல்லை. பார்க்கடலை கடைஞ்சப்ப வந்த ஆலகால விஷத்தை கண்டு தேவர்கள் பயந்து ஓடினப்ப அவங்களை காப்பாத்த அமிர்தம் கொடுத்தவர். அது மட்டும் இல்லாம ஆரவாரம் செய்கிற திருப்பார் கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறாரே ஆதி நாராயணன், அந்த மகாவிஷ்ணுவோட மருமகன்தான் நம்ம முருகன். அடுத்த வரி, சாலிசேர் சங்கினம் வாவிசூழ் பங்கயம் சாரலார் செந்திலம் பதிவாழ்வே தாவுசூர் அஞ்சிமுன் சாயவே கம்பருந் தாரைவேல் உந்திடும் பெருமாளே என்கிறார். இதன் விளக்கம், நெல் வயல்களும் சங்குகளும் தாமரை தடாகங்களும் சூழ்ந்த அழகான திருச்செந்தூர் பதியில வாழ்கின்ற பெருமானே, அன்னை பராசக்தி கொடுத்த அந்த கூர்மையான வேலால தன்னை எதிர்த்து வந்த சூரபத்மனை நடுங்கி ஓட வச்சு அவனை வதம் செய்த பெருமையுடைய பெருமாளே என்கிறார். நாம இன்னைக்கு என்னதான் பிஸியாக இருந்தாலும் வாரத்துல ஒரு நாளாவது இல்ல தினமும் ஒரு 5 நிமிஷமாவது அந்த செந்தில் ஆண்டவனை நினைப்போம். என்ன, உலகத்துல நாம சேர்க்கிற எந்த சொத்தும் கடைசி வரைக்கும் வராது. ஆனா நாம செய்கிற முருக பக்தி அந்த கடைசி நிமிஷத்துல அஞ்சாதேன்னு சொல்லி நம்மை காப்பாத்த ஓடி வரும். அதனால் காலனார் வெங்கொடுந் தூதர்பாசம் வர்றதுக்கு முன்னாடியே முருகா, உன் தூயதாள் தண்டையும் காண ஆர்வம் செய்யும் பக்தியை எனக்கு கொடுன்னு கேட்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. திருச்செந்தூர் வாழ் ஆண்டவனுக்கு அரஹரோஹரா. முருகாஷன்.